கார்ல பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த டவருக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்லயே வந்து போட்டிருக்கும். இந்த மாதிரி இதுக்கு மேல போகாதீங்க அப்படின்னு போட்டிருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேட்டை திறக்க முடியல. அதனால வந்து நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு இருக்க வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னி வந்து இறந்து கிடக்கும். அந்த பன்னியை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கழுகுகள் வந்து சாப்பிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் துரத்தி விடுறாங்க. இறந்து கிடக்கிற பன்னியெல்லாம் வீடு எடுத்து ஹண்டரை வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும். பாத்தீங்கன்னா நம்ம ஹண்டர் சொல்லுவாங்க, பாத்தியா இங்கெல்லாம் பலசாலிகள் மட்டும் தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா டவர் கிட்ட வந்துருவாங்க. வந்தவொடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஐயோ இந்த டவர் மேல நான் ஏறவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தெரிஞ்சிருக்கும். கிட்ட வந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க ஏற மாட்டேன்னு. அதுக்கு ஹண்டர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது, எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்காக பயந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு கட்டி விட்டுருவாங்க. கயிறு கட்டி அப்படியே மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. அந்த டவர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப பழைய டவருங்க. அந்த காலத்து டவரா இருக்கும் போல. அந்த டவர்ல வந்து பாத்தீங்கன்னா